ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம லட்சியங்களை அடையிறதுக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தண்ணீருக்கு சக்தி இருக்குங்க, அதாவது உயிர் சக்தி. இந்த தண்ணியை வச்சு டாக்டர் எமோட்டோ அப்படிங்கிற ஜப்பானிய ஆராய்ச்சியாளர் தண்ணீருக்கு நினைவாற்றல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது எப்படின்னா, ஒரு கண்ணாடி குவளை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் லவ் அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கிறாரு. அதை சில மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதை உரைய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்க்கும்போது தண்ணியோட மூலக்கூறுகள் எல்லாம் நல்ல ஒரு வடிவத்தை இருந்துச்சுங்களா. அதே மாதிரி இன்னொரு கோலை எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஹேட் அப்படின்னு எழுதி ஒட்டியிருக்கிறாரு. மறுபடியும் அதை உரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது அதோட வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம், அதோட மூலக்கூறுகள் எல்லாம் அலங்கோலமாக இருந்துச்சுங்களாம். அதனால் நீர் கூட நம்ம எப்பெல்லாம் நேரடி தொடர்பில் இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்மளோட தேவையான எண்ணங்களை நிறைவேற்றிக்கலாம். ஸோ இது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டிலேயே ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்தேங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதே போல் இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு என்ன அரிசி போட்டணும் அதே அரிசியை அதே குவான்டிட்டிக்கு போட்டேன். அதில் எதுக்கு என்ன தண்ணி ஊற்றணும் அதே தண்ணி அதிலே ஊற்றி ஒரு கிளாஸில் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு மார்க்கரில் எழுதிட்டேன். அதே போல் ஒரு கிளாஸில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு 1 வீக்குக்கு அப்படியே ஒரே டெம்பரேச்சர் உள்ள ஒரு ரூமில் வச்சாச்சு. 1 வீக் கழித்து பார்க்கும்போது ஐ லவ் யூ அப்படிங்கிற எழுதியிருந்த அந்த அரிசியோட தண்ணி நல்லா இருந்துச்சுங்க. ஐ ஹேட் யூ அப்படின்னு எழுதியிருந்து பார்த்திங்கன்னா அதோட தண்ணி எல்லாம் ஒரு மாதிரி பொங்கி போய் பேட் ஸ்மெல் வந்துருச்சு. ஸோ இதில் தண்ணிக்கிட்ட நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோட நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் எப்பெல்லாம் தண்ணி கூட தொடர்பாக இருக்கீங்களோ அப்போ நேர்மறை சிந்தனையோட தண்ணியை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.